Welcome to Supine videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, already நம்ம mini teaching lesson plan எப்படி மேக் பண்ணணும் plus mini teaching record எப்படி எழுதணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இன்பிட்வீன் நிறைய பேஜஸ் ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். அந்த பேஜஸ் எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் பற்றி நான் அந்த ரெக்கார்ட் ரிவ்யூவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேப்பர் ஆக்சுவலாக எதுக்காக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பசங்க எப்படி மோட்டிவேட் ஆனாங்க, இவ்வளோ ப்ரெசென்டபுளாக அதை கற்றுக்கிட்டாங்க, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, ரிஃப்ளெக்ஷன்ஸ் தட் இஸ் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் எப்படி ஆன்சர் பண்ணாங்க, ஃபைனல் எக்ஸாம்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் சொல்யூஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே இதில் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெசன் பிளான் ஃபார்மட் மூலியமாக பசங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க கற்றுக்கிட்டாங்க, டீச்சர் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு அப்படின்ற அனலைசிஸுமே வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி மினி டீச்சிங் ரெக்கார்டு எழுதணும், எப்படி லெசன் பிளான் ரெக்கார்டு எழுதணும் அப்படின்ற லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அதோடு உங்களுக்கு இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். Thanks for watching this video.